கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கால்ல பாருங்க தாயத்து கயிறு, கொலுசு, அது போல தேவனை துக்கம் உண்டாக்குற காரியங்கள். இன்னைக்கு கையில நெகப்பாலிசு. இதை நான் சொல்றது கிறிஸ்தவ பிள்ளைகளை சொல்றேன். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் தான் முகத்தை கெடுத்து, சரீரத்தை கெடுத்து. ஆனா அதுக்கப்புறம் சொல்றது, பாஸ்டர் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியல. ஏன் தெரியுமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 14 இருந்து 23 வரை இருக்கு. நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறது 16, 17. பாருங்க, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாக இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மறுநூட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். அப்படின்னா தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளை நீங்க, தேவனுடைய தரிசனத்துக்காக எழுப்ப போற கடைசி சந்ததி நீங்க. கர்த்தர் உலகத்துல இருந்து வேறு பிரிச்சு ஒண்ணுமே இல்லாத உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு துன்மார்க்கரோட சேர்ந்து, படிக்கிற இடத்துல சேர்ந்து, ஸ்கூல் போற இடத்துல சேர்ந்து, அவங்களுடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு உங்க சரீரங்களை கெடுத்து இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? தேவ அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறீங்க. அபிஷேகம் ரொம்ப குறைவா போயிருச்சு. அந்த அபிஷேகம் நீங்க மங்கி எறிகிறதா இருக்கு. தயவு செய்து கருப்பு நூட்கள் இந்த கால்கள்ல போட்டுக்கிறது, கைகள்ல போட்டுக்கிறது, தேவனுக்கு துக்கம் உண்டாக்குறது, தேவனுடைய அழைப்பு பெற்ற பிள்ளைகள் எடுத்துருங்க, தரிசனத்தை பெற்ற பிள்ளைகள் எடுத்துருங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. மற்றவங்க வாழ்றாங்க, அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. 100 பேர் இருந்தாலும் அன்னைக்கு சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ பல 1000 பேர் இருந்தாலும் அதுக்குள்ள அவங்க தனியா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க தனியா இருக்கணும். உங்களை பார்த்தோன்னா மகிமை வரணும். சில பேர்